சரிகமபா சீனியர் சீசன் 4ஓட இன்ட்ரோ ரவுண்ட்ல இன்றைய தினம் பாடி இருக்கக்கூடிய நம்மளுடைய கார்த்திக் மற்றும் சாரங்கா இவங்க எப்படி பாடியிருந்தாங்க, என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கியிருந்தாங்க நடுவர்களிடமிருந்து என்றதையெல்லாம் பார்க்கலாமாங்க. முதல்ல வந்துட்டு சரிகமபா வீட்டு செல்ல பிள்ளை அப்படின்னு சொல்லலாம் கார்த்திக் அவங்க. இவங்க என்ன பாட்டு பாடியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, மெல்லினமே மெல்லினமே என்ற பாடல தான் பாடியிருந்தாங்க. அவ்வளவு கியூட்டா பாடியிருந்தாங்க. பாடி முடிச்சதுக்கு அப்புறமா இவருக்கு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் எல்லாம் வந்திருந்தது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம். முதல்ல சொல்ல வேண்டிய ஒரு விஷயம் இருக்கு, என்ன அப்படின்னு சொன்னா, எல்லாருமே வந்துட்டு பாடி அதுக்கப்புறமா தான் வந்துட்டு அவங்களுக்கு ஃபேன்ஸே வருவாங்க. ஆனா நம்மளுடைய கார்த்திக்கு முதல்ல எக்கச்சக்கமான ஃபேன்ஸ் இருக்காங்க. அவர் பாடுறதுக்கு முன்னாடியே அல்லது ஒரு பாடல் பாடுனதுக்கு அப்புறமா வந்துட்டு இவ்வளவு ஃபேன்ஸ் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னா நம்பவே முடியாது. அந்த அளவுக்கு ரசிகர்களுடைய மனதுல ஒரு நீங்காத இடம் பிடிச்சிருக்கிறாங்க நம்மளுடைய கார்த்திக். இந்த மாதிரியான ஒரு அன்பை சம்பாதிக்கிறதுன்றது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இது ரொம்ப ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும், ரொம்ப ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இந்த ஒரு பாட்டுக்கு வந்துட்டு நம்மளுடைய விபி சார் என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, ரொம்ப நல்லா பாடியிருக்குன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. செம்மையா பாடியிருக்கிறன்ற மாதிரியும், மற்றவங்களுக்கெல்லாம் வந்துட்டு ஈஸியா கோல்டன் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் கிடைச்சிரும். ஆனா நீ வந்துட்டு ரொம்பவே இதுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ண வேண்டி இருக்கும்ன்றதையுமே வந்து சொல்லியிருப்பாரு. இந்த சீசன் முழுக்களுமே வந்துட்டு நீ எப்ப உன்னுடைய முதலாவது எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸை கொடுக்குறியோ அப்ப வந்துட்டு உனக்கான என்னுடைய கோல்டன் ஷவர் வந்துட்டு காத்துட்டு இருக்குன்றதையுமே வந்து சொல்லியிருந்தாரு. அதுக்காக தான் வந்து நாங்களுமே எதிர்பார்த்துட்டு இருக்கோம். நம்மளுடைய கார்த்திகோட எக்ஸ்ட்ராடினரி பெர்ஃபார்மன்ஸ் எப்ப வரப்போகுதுன்றதை தான் ரொம்ப ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கோம். இருந்தாலுமே வந்துட்டு இந்த சுற்றுல வந்து நம்மளுடைய கார்த்திக் சும்மா வேற லெவல்ல பாடி இருக்காரு அப்படின்னு சொல்லி தான் சொல்லணும். உங்களுக்கு கார்த்திகோட இந்த பெர்ஃபார்மன்ஸ் எந்த அளவுக்கு பிடிச்சிருக்குன்றத கமெண்ட் சொல்லுங்க. அடுத்து வந்துட்டு நம்மளுடைய சாரங்காவை பத்தி பார்க்கலாம். இவங்க வந்துட்டு சுவாசமே சுவாசமே என்ற பாடலை தான் எடுத்து பாடியிருக்கிறாங்க. ரொம்பவே சூப்பரா பாடியிருந்தாங்க. பாடி முடிச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு இவங்களுக்கு உடனடியா வந்து கோல்டன் ஷவர் கொடுத்திருப்பாங்க. அந்த அளவுக்கு சூப்பரா நம்மளுடைய சாரங்கா பாடியிருப்பாங்க. சாரங்கா பாடினதுக்கு பிறகு என்ன மாதிரியான கமெண்ட்ஸ் கிடைக்குது அப்படின்னு சொன்னா, கண்டிப்பா வந்துட்டு நீங்க டாப் 10க்குள்ள இருக்கீங்க, வினரா கூட வரலாம்ன்ற மாதிரி நம்மளுடைய விபி சார் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம நீங்க இதே மாதிரியே எப்பயுமே வந்துட்டு எல்லா சுற்றுலையுமே பாடணும், உங்களுக்காக மட்டும் இல்ல இந்த மேடைக்காகவும் என்றதையும் சொல்லியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம உண்மையாகவே வந்துட்டு நிறைய திறமையான போட்டியாளர்களை உள்ளடக்கிய ஒரு மேடை தான்ன்றதை வந்து சொல்லியிருப்பாரு. அதை தொடர்ந்து நம்மளுடைய சாரங்கா என்னெல்லாம் சொல்லியிருப்பாங்க அப்படின்னு சொன்னா, இது வந்து ரொம்ப நாள் கனவு என்றதையுமே வந்து சொல்லியிருந்தாங்க. இவங்களுக்கு 10 வயசா இருக்கும் போதே நான் இப்படி பாடணும் என்ற மாதிரி கேட்டிருப்பாங்க. ஆனா வீட்டுல என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னு சொன்னா, நீ முதல்ல நல்லா படி, அதுக்கப்புறமா வந்துட்டு இதை பத்தி யோசிக்கலாம்னு சொல்லியிருப்பாங்க. அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, அவங்களோட அம்மா அப்பா வந்துட்டு இலங்கையில இருக்கும்போது ரொம்பவே கஷ்டப்பட்டிருக்காங்க. அதனால சரியா படிக்க முடியல. அதனால சாரங்காவை முதல்ல நல்லா படிக்க சொல்லியிருக்காங்க. நீ படிச்சு ஒரு டிகிரி எடுத்ததுக்கு அப்புறமா வந்துட்டு உன்னுடைய விருப்பப்படியே செய்யலாம் என்றதையுமே சொல்லியிருக்காங்க. இவங்க கொடுத்த அந்த ஒரு வாக்குறுதி போலவே நம்மளுடைய சாரங்கா படிச்சு டிகிரி முடிச்சு 3 மாசம் தான் ஆகுது. உடனடியா வந்துட்டு சாரங்கா ஆசைப்பட்ட மாதிரியான இந்த சரிகமபா மேடையை வந்துட்டு சாரங்காவை கூட்டிட்டு வந்து அவங்களுடைய கனவை வந்து நிறைவேற்றி இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம சாரங்கா வந்து இந்த ஒரு முதலாவது கோல்டன் பெர்ஃபார்மன்ஸை வந்துட்டு தனது அப்பாவுக்காக தான் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன் அப்படின்னு சொன்னா, அப்பா வந்துட்டு ஒரு மெஷின் ஆப்ரேட்டரா ஒர்க் பண்றாரு. எப்படியுமே வந்துட்டு ஒரு நாளைக்கு 14 மணி நேரத்துக்கு மேல வேலை செய்திருப்பாரு. இருந்தாலுமே அவ்வளவு கஷ்டத்தையும் தாண்டி என்னுடைய இந்த ஒரு பயணத்துக்கு வந்து ரொம்ப சப்போர்ட் பண்றாரு அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. காலையில 4 மணிக்கு தான் வந்திருந்தாலும் கூட தனக்கு 6 மணிக்கே ஒரு ஷோ இருக்கு அப்படின்னு சொன்னா கூட எந்த பத்தியுமே கவலைப்படாம உடனடியா வரக்கூடியவர் தான் என்னுடைய அப்பான்றதையும் சொல்லியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாம நிறைய ஷோல வந்துட்டு நான் கடைசியாவே பாடியிருப்பேன். ஒரு 1-2 பேர் தான் இருப்பாங்க. ஆனா என்னுடைய அப்பா வந்துட்டு நான் பாடி முடிக்கும் வரைக்கும் இருந்துட்டு நான் எப்படி பாடுறேன்றதை பார்ப்பாரு. எனக்கு இவ்வளவு சப்போர்ட்டா இருக்கிறது என்னுடைய அப்பா தான் என்றதை வந்துட்டு பதிவு பண்ணியிருப்பாங்க. இந்த ஒரு சுற்றுல சாரங்காவோட பெர்ஃபார்மன்ஸ் வேற லெவல்ல இருந்திருக்கும். நீங்களும் பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காம சொல்லிடுங்க. அது மட்டும் இல்லாம இன்னும் யாருடைய பாடலுக்காக நீங்க அவளை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்கன்றதையுமே மறக்காம சொல்லிடுங்க. இந்த மாதிரியான விஷயங்களை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னா இந்த சேனலோட இணைஞ்சிருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.